சிவவாக்கியம். என்னுடைய குரு வழித்தோன்றல், ஒரு உணர்வு பெற்ற ஒரு மனிதன். உள்ளதை உள்ளபடி சொன்னேன். ஒரு ஆள் சும்மா கத்தியத்துன்னு சுத்துற மாதிரி இருக்கும். தேய்ச்சிங்க பாட்டுங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாடு வச்சு சுற்றினதா எப்படி இருக்கும் பட்டா அர்த்தம். கிட்ட போனான்னாவும் எந்த எந்த மாதிரியான அசிங்கமாக இருந்தாலும் அவர் கிட்ட போனால் ஒரு டார்ச் லைட் வச்சுன்னு இருந்தாக்கா அங்கே பட்டா என்ன ஆகிடும், அந்த வெளிச்சம் மேலே பட்டா அந்த மாதிரி இருக்கும். முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும், புரிஞ்சுக்கலன்னா. புரிஞ்சினே வந்தீங்கன்னா தான் முரண்பாடு இல்லை. அழகாக சொல்லினே வராது. நம்ம நிறைய பார்த்துனே வரோம். இது வரைக்கும் 60 பாட்டு பார்த்துருக்கோம். இன்னைக்கு 61 பார்க்கணும். இது வரைக்கும் 60 பார்த்துருக்கோம். 60 மை அடர்ந்த கண்ணினார். மையெல்லாம் மை வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பூ வெளியே வைக்க மாட்டாங்க. ஆம்பளை தான் பூ வெளியே வைப்பான், பொம்பளை பூவை உள்ளே வைப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் மனித நாகரிகத்தில் தமிழ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூ என்ன பண்ண மாட்டாங்க, பெண்கள் வெளியே தூக்கி வைக்க மாட்டாங்க. கணிகையை மட்டும்தான் பூ வெளியே தூக்கிற மாதிரி வைப்பாங்க. கணிகை மட்டும்தான் பூவை வெளியே தூக்கிற மாதிரி வச்சுருவாங்க, பூவை உள்ள வச்சுப்பாங்க. ஆம்பளை மட்டும் பூவை வெளியே வைப்பான். கோவித்து நடந்துட்டாலும் கொண்டையில பூ மணிக்கும். நம்பிய கருக்க மருதுவர பாட்டு நீங்க கேட்டீங்கன்னா புரியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. பூவே வெளியே தேடுற மாதிரி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கும் சில குடும்பத்தில் பொண்ணு மை வைக்கக்கூடாதுலாம் சட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. மை வச்சிருந்தா ஒரு மாதிரியான கேரக்டர். நடிகைக்கு தான் மை வைப்பாங்க. அழகு மை வைக்கிறதுக்கு ஒரு அழகு. தன் அழகு பத்தி காமிச்சிக்கிறானவே இன்னொருத்தனை வசியப்பத்தை பார்க்கறான்னு அர்த்தமாயிடுது. அப்படிலாம் இந்த பெண்ணை பார்க்கறது. இவர் சொல்றாரு, மையிடும் கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே ஐயிருந்து கொண்டு நீர் அல்லலுற்று இருப்பீர்கள். மெய்யறிந்து சிந்தையாய் விளங்கும் ஞானம் மேதினால் உயரிந்து கொண்டு நீங்கள் ஓடிக்காலம் வாழ்வீர்கள். ஒரு பொண்ணை பார்த்த உடனே அந்த மோகத்துல புலன்கள் எல்லாம் அங்க போய் அதை ஏங்கி நிற்கும். இது ஆணுக்கு தான் பொருந்தும். ஆண் படிக்கும் போது தான் இது பொருந்தும். ஆண் இல்லைன்னா உள்ள போய் இது பொருந்தாது. ஆண் இல்லாத ஒரு மனுஷன் பிரச்சனைனா புரியும், அவனுக்கு புரியாது. அப்படி ஏங்கி நின்று தான் தெரியும். அப்படி பார்த்த உடனே அப்படி மயங்கி எல்லாத்தையும் மறந்துது. பேரு நாமம் கிட்டு ஊரு கிட்டு எல்லாத்தையும் மறந்து போய் அந்த பொண்ணு. சில பேர் ட்ரெயின் பின்னாடியே போயிடுவான். ட்ரெயினில் ஏறி இறங்க வேண்டிய ஒரு இடத்த விட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுவான். அது அவங்க எங்க இருக்கிறாரோ அப்படி பஸ்ல பின்னாடியே போயிடுது. உங்களில் கூட வயசுல அது மாதிரி நீங்க யாரா செஞ்சுக்கலாம். இன்னைக்கும் அது நடந்துருக்கு. இன்னைக்கும் அது பார்த்த உடனே எல்லா துன்பம் எந்த துன்பமும் போயிடுச்சு. ஒரே காலில் கூட ஒரு கதை. வேலைமல்ல 36 போட்டு வச்சார் ஒருத்தர். ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணவங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டாரு, ஆர்த்த வச்சுக்கிறாரு. அந்த காதல் அந்த மாதிரி பண்ணுது. அப்படி உனக்குள்ள காமம் வேலை செய்யும் போது புலன்கள் எல்லாம் கூட ஏங்கி போய் அந்த பெண் மேலேயே மோகம் கொண்டு போது பத்தியா அந்த மாதிரி ஞானமோன்றாரு. எப்படி ஒரு பெண் பார்த்தா நீ அப்படி ஆயிரலையோ அந்த மாதிரி உனக்குள்ள ஒரு ஞானம், உனக்குள்ள ஒரு வெளிச்சம். மெய்யறிந்து சிந்தையாய் விளங்கும் ஞானம் எழுதினால் உண்மை எது அப்படின்னு உனக்கு புரிஞ்சு, உனக்கு உண்மையான ஞானம் எதுன்னு புரிஞ்சிச்சுன்னு சொன்னா, ஆஹா சூன்யமா தான் நீ இருக்கிறியா, இப்படி இருந்துதான் இல்லை. உனக்கே ஒரு இது இல்லை. ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்காம நீ எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிற. உனக்குன்னு ஒரு வடிவம் வச்சுக்கல, உனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்காம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிற. வல்லவே அந்த உண்மை விளங்கும் போது, அந்த உண்மை சொல்லும் போது, உனக்கு ஈகோ இல்லை, எனக்கு எப்படி அது வரலாம்? கடவுளுக்கு இல்லை, எனக்கு எப்படி அது வரலாம்? எல்லாத்தையும் படைச்ச அந்த பிரம்மம் ஒண்ணுமே இல்லாம இருக்குது. ஒரு உருவம் தாங்கிச்சுன்றதுக்காக வேண்டி இது உருவம் விசேஷம் வர சொன்னது. எனக்கு 8 அடி உடம்பு என்ன மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்றேன். அசிங்கம் இல்லை இது. அதுக்கு எதுக்கு அது கூட இல்லாம எல்லாத்தையும் ஆட்டி படிக்குதே. அப்ப விலங்கு ஞானம் எனக்குள்ள எழுதி விட்டா நான் என்ன ஆயிடுறேன்? ஒண்ணுமே இல்லாம எப்படி அந்த பெண்ணை பார்த்தா எல்லாமே மறந்து போயிடுச்சோம். நாளைக்கு 10 மணிக்கு வாடான்ட்டா முடிஞ்சிச்சு. 10 மணி வரைக்கும் நேரமே தெரியுது. சாப்பாடு இல்லை, படுத்தா உறக்கம் இல்லை, வாய் விரிச்சா தூக்கம் வரல. ஏன்னா அந்த காமம் அந்த காதல் அந்த மாதிரி செய்யுது. இந்த ஞானம் அப்படி செய்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் நான் சொல்றேன், துன்பமே இல்லை உனக்கு, உண்மையுமே இல்லை. அதோட தன்மையெல்லாம் சொன்னா உனக்கு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு ஞானம் உனக்குள்ள எழுதிச்சுன்னு சொன்னா உயிரிழந்து கொண்டு நீங்க ஊழி காலம் வாழலாம். ஊழி காலம்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் அர்த்தம். ஊழினா இவங்க நினைச்சுக்கிறாங்க டைம்லெஸ் அப்படியே இருந்துருக்கலாம். கொடுக்கப்பட்ட வரைக்கும் இருந்துட்டு போகலாம். சூட்சுமங்கள்ல நிறைய புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் கண்ண முடின்னு ஞானத்தை வேற மாதிரி பேசிட்டு சாகவே வேணாம், சாத்தியமே இல்லை. தோன்றின
மறைதானே அவ்வளவுதான். இதுல நான் என்ற அர்த்தம் இல்லாம போச்சுன்னா எது தோன்றதுன்னு எனக்கு நான் அக்கறை இருக்கு. இதுல இருந்து ஒரு புழு இருந்து வரலாம் நாளைக்கு. செத்து போயிட்டு 6 மாசத்துக்கு 6 ஹவர் 7 ஹவர்ல புழு தோன்றுது. 12 ஹவர் ஆச்சுன்னாக்கா நாத்து அடிக்கும், சுத்தி இருக்க முடியாது, அதிகபட்ச புழுவாயிடும். நல்லா விட்டோம்னா 4 நாளைக்கு புழுவாவே வெளியே வரும். புழுவா வரும் உடம்புல இருந்து விட்டோம்னா அப்படியே நாய்களாம் செத்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம். ஏன்னா அது வேலையை செய்யுது, அடுத்தது அது டைலூட் ஆகணும். ஏன்னா அது இந்த உடம்பு யாருதுன்னா இயற்கை இது அதை செதுக்கணும். அதை செதுச்சிட்டு அது வேலைக்கு பார்க்கணும். நீங்க கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் கரைந்து போக உசிதமானவர் தான். யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கரைஞ்சுதான் போவோம். அது யாரோ ஒருத்தர் பண்ணதான் சாத்தியம் இல்லை, எல்லாருக்கும் அதான் சாத்தியம். இந்த உடம்புல தான் ஆகும். எங்க வந்ததோ போயிடும். பஞ்சபூதம் பஞ்சபூதத்துக்கு போயிடும். நெருப்பு நெருப்பாயிடும், காத்து காத்தாயிடும், தண்ணி தண்ணி ஆயிடும், மண்ணு மண்ணாயிடும். எல்லாம் போய் மண்ணாக வேண்டிய எலும்பு மண்ணிலே மக்கி மண்ணாவே மாறிடும். ஸோ இதை புரிந்து கொண்டால், இந்த பெண்ணை பார்த்து ஒரு ஆண் எப்படி ஆவறானோ அப்படி உண்மை ஞானம் உனக்குள்ள விளங்கி விட்டால் ஊழி காலம் வரைக்கும் நீ நிறைவாக சந்தோஷமாக வாழலாம். கரு இருந்த வாசலால் கலங்குகின்ற உண்மைகள். ஃபர்ஸ்ட் ஃபீல் சிறப்புன்னு சொன்ன ஒரே அதே மனுஷன் திரும்பவும் சொல்றான். பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சு அப்படின்னு சொல்லுவார். கறந்த இடம் நோக்குதே கண் அப்படின்னு சொல்லுவார். பெண்ணை பார்த்தா கீழே பார்க்கறது, எப்ப பார்த்தாலும் கருவறை மேலேயே கவனமா இருக்கு. அந்த எப்ப பார்த்தாலும் ஆண் உள்ள வந்தனே என்னன்னா அது ஏக்கம். கரு இருந்த வாசலால் கலங்குகின்ற உண்மைகள். குரு இருந்த சொன்ன வார்த்தை குறித்து நிற்கவில்லை. அப்போ ஒரு குரு இருந்து ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்க இந்த யோனி மேல நீங்க எப்ப பார்த்தாலும் கவனமா இருக்கு, இந்த யோனி மேல இது ஒரு விசேஷமான ஒரு யோனி உனக்கு கடவுளை புணர்றதுக்குன்னு ஒரு யோனி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது மேல நீ கவனமா இருக்கு. ஒரு குரு சொன்னா என்ன ஆயிடணும், அது மேல கவனமா ஆயிடணும். அப்படி இருந்தால், அப்படி ஆயிட்டீங்கன்னா ஒரு இலக்கு மேனியாகி உம்பராகி நின்று நீர் திரு இலக்கு மேனியாகி சென்று கூட லாபமே. இந்த உடம்புக்குள்ளவே கூடுதல் நடக்கும். ஒரு வழி போகம்னு சொல்லுவாங்க. ஒரு வழி போகம்னாக்கா இன்னைக்கு நடந்த அந்த ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் கிடையாது. அது சொல்ல ஒரு வழி போகம்னா ஒரு வழி போகம் நினைமின் மனமே நினைமின் மனமே பட்டினத்தார் சொல்வார். தெரியல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகத்தை சொல்வார். ஒரு வழி போகம்னாக்கா சாமியார் பசங்களாம் கல்யாணம் பண்ணிக்காம இந்த மாதிரி போவோம், ஆம்பளை ஆம்பளையுமே சேர்ந்து பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர் தப்பா எடுத்துப்பாங்க. அது இல்லை, அது அர்த்தம் தனக்குள்ளவே தான் புணர்ந்து வேற எதுலையுமே இல்லாம தன்னை தான் அறிந்து தன்னை தானே அர்ச்சித்து இல்ல தன்னை தானே மகிழ்வித்துக் கொள்ளுதல். நீங்களே கூட அதை செய்றீங்க, எல்லாருமே அதை செய்யறோம். துக்கமான விஷயம் திருப்பி பார்த்து வேற என்ன சேனல் சரியா இல்லைன்னா சிரிப்பு சேனல் போடுறது. துக்கமான மனநிலை என்ன பண்றோம், மூட வீட்டுல இருக்கிறப்பா கொஞ்சம் கார்ட்டூன் படம் பார்க்கலாம். நிறைய நீங்க கார்ட்டூன்லாம் படம் பார்த்தீங்கன்னா உங்க மனநிலை மாறும். குழந்தைங்க தான் பார்க்கணும்லாம் கிடையாது, நீங்க கூட பாருங்க டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பார்த்தீங்கன்னா உங்க மனநிலை மாறும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற காட்சியை பொறுத்து உங்க மனநிலை மாறிவிடுகிறது. ஏன்னா அது காட்சிகள்லாம் வேற மாதிரி இது, அது ஓடும் இது ஓடும் பார்த்துட்டு நீங்களே சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவ்வளோ. அப்போ நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கலாம், 1000 விஷயம் இருக்குது, நீங்களே உங்களை சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவர் சொல்றாரு. அங்க குரு சொல்லிட்டாருன்னா குரு இருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வழியிலே ஒரு இலக்கு மேனியாகி உம்பராகி நின்ற நீர் திரு இலக்கு மேனியாகி சென்று. இலக்கே உங்களுக்கு இறைவனோடு சேருதல். யோகம்னாவே அதான் இறைவனோடு சேருதல். இது இங்க சாத்தியப்படும். தீர்த்த ஆட வேண்டும் என்று தேடுகின்ற நீனர்கள். குளிக்கணும், காசில போய் குளிச்சா பாவம் போகும், கங்கையில போய் குளிச்சா பாவம் போகும், இல்ல 16 தீர்த்தத்தில் குளிச்சா பாவம் போகும், இல்லைன்னா சனீஸ்வரர் கோயில போய் போனா அந்த சனீஸ்வரம் போகும். தீர்த்தம் ஆட வேண்டும் என்று போய் நீனர்கள் வீஸ்டா போய் சுத்தி நிற்கிறீங்க. தீர்க்கமான சொல்றாரு. தீர்த்தம் ஆடல் எவ்விடம் தெரிந்து நீர் எங்க தீர்த்தம் ஆடணும். என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீர்த்தம் ஆடிச்சு. ஏன்னா அந்த இறைவனை அந்த கடவுளை அல்லது உண்மையை மெய் ஞானம் உனக்கு எதுன்னா அது எப்படி இருக்குதுன்னு உனக்கு புரியுதுன்னு சொன்னா தீர்த்தம் தானே ஆடுகிறது. நீங்கள்லாம் ஒன்றும் போய் அதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. எது கங்கை எது காவேரி அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னா தானாவே அந்த தீர்த்தம் ஆடுதல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நான் சொல்றதும் அந்த பாருங்க. அப்போ அந்த தீர்த்தம் ஆடுறது தெரிஞ்சுக்கிறது ஒரு குரு தேவைப்படுறான். அவன் சொல்லிட்டான்னா நீங்க எங்க ஆடுறீங்க தீர்த்தம், ஆட்டோமேட்டிக்கா அந்த தீர்த்தம் ஆடுறீங்க. தீர்த்தம் ஆட வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தீங்க சொன்னா அங்க போய் தேர்ந்தெடுக்கல அப்படி தேடாதீங்க. தீர்த்தம் ஆடல் எவ்விடம் தெரிந்து நீர் எம்பிலி தீர்த்தமாக உண்மையிலே தெரிந்து நீர் இருந்த மீன் தீர்த்தமாக உள்ளது சிவாய 5 எழுத்து. அந்த 5 எழுத்தும் தான் தீர்த்தமாக தீர்க்கமாக இருப்பது எது? எதுவும் அழுக்குகளை எல்லாம் போக்குவரத்து சொல்றாரு. எந்த மழையில் என் அழுக்கு என் சாயம் இருக்குமோ ஒன்றே இந்த சதீஷ்குமார் எந்த மழையில் என் சாயம் இருக்குமோ நான் சொன்னேன்.
உன் குற்றங்களையும் உன் குறைகளையும் உன் மனபாரங்களை எல்லாம் சொல்லி அழு. அந்த மழையில் உன் சாயம் இருக்கும். அழுதா என்ன ஆகும்? எப்போது அறிக்கை செய்து பாவங்களை விட்டு விடுகிறானோ அப்போது இரக்கம் பெறுகிறான். அப்பா அரசே வளர சொல்லுவாரு. அப்பா அரசே படிச்சீங்கன்னா அழலாம். நீங்க அந்த பாட்டை நீங்க படிச்சு உருகலாம். இது திருஞான சம்பந்தர் படிச்சு உருகலாம். அது எதுக்காக வச்சிருக்கிறாங்க? தீர்த்தம் ஆடுவதற்காக. கழுத்தையும் நிறுத்தி நல்ல கண்ணையும் விழுத்தி நீர் பழுத்து நீர் விழுத்து பாவம் என்ன பாவமோ நல்லா அப்படி நின்று வச்சுக்கணும். அது என்ன பாவம்? அது என்னடா நிமிந்து வச்சுன்னா அப்படி பாரலாம் நெஞ்சலாம் அந்த கழுத்தெல்லாம் நிமிந்து வச்சுன்னா அப்படின்னு பாக்குறது என்ன? அது பாவம் இல்லையாது. அழுத்தமான வித்திலே அனாதையா இருப்பதோ எழுத்திலே இருக்கலாம் இருந்ததுமே அதே மாதிரியே இது. ஆனா அடுத்தவங்களை பார்க்காத ஆணவமா, ஆனா உண்மை மேல பொருள் மேல கவனமா இருக்கிற வித்தியாசம். நிமிந்து தீர்க்கமா பாரு. அத்தனை ஏறமா இல்லை, மாத்திக்கோ. பொருள் எழுத்து மேல எது எழுத்தோ என்னென்ப என எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும். அது மேல நீ கவனமா இருக்கியானா இது வேற. அப்ப ஊத்திய ரகசியமா சொல்ற. குரு சொன்னா வெளியே சொல்லக்கூடாது, ஆனா ரகசியமா சொல்லணும். சொல்றாரு நேரடியா போட்டெல்லாம் சொன்னாலாம் நந்துடலாம் நீங்க நினைக்காதீங்க. சாத்தியமே இல்லை. எல்லாத்தையும் படிச்சுட்டு போற மாதிரி அதையும் படிச்சுட்டு போற மாதிரி அதையும் வச்சுட்டு கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும் உண்டு நிற்கும் மாறு நீர் உடந்திருக்க வள்ளினேன் பண்டை யாரும் ஒன்றுமாய் பயந்த வேத சுந்தரம் அண்டமுத்தி ஆகி நின்ற ஆதி மூலம் ஆகிறே. வேதங்கள்லாம் வீண் அப்படின்றது உனக்கு புரிஞ்சலையான நீ உனக்குள்ள உணர போற. எல்லாம் 6 தலங்கள், 6 முகம், நட்ட முகத்தில் 2 4 6 ஓட்டை இருக்குது. 6 முகம்னா 2 4 6 இருக்குது. 6 முகம்னா இந்த 6 ஓட்டை தான். மூல பதியடியோ முக்கோண பதியடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. மூல வாசத்தனிலே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த 6 முகத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. ஒரு முகத்துல அது விசேஷமா இருக்குது. அப்போ இது அந்த மாதிரி நீங்க அந்த உணர்வு பெற்று கழுத்தை நல்லா நிமித்தி மற்றவனை பார்க்கறதை விட்டுட்டு ஒரு எழுத்துல நீங்க ஒண்ணு இருந்தால் என்ன ஆகலாம்னா வேதங்கள் வேணும் தேவையில்லை. வேதங்களே எல்லாமே இன்னைக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் நல்லா போடுறாங்க. ஒரு லைப்ரரியில் வந்து தினமும் உட்காந்துக்கிறாரு. புக் எடுத்து படிக்கிறதே இல்லை. ஒரு 3-4 மாசமா லைப்ரரியை பார்த்துக்கிறேன். புக் எடுத்துல வராரு, உட்காந்துக்கிறாரு. என்னங்க புக்கே படிக்க மாட்டேங்கிறீங்க? வந்தா எழுத மாட்டேங்கிறீங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாதுலாம் லைப்ரரி பார்த்து நீங்க வந்து அமைதியா இருக்குது. என்ன படிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. என்ன சொன்னார் அவரு? என்ன நானே படிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்குது. அன்னை தானறியும் தனக்கு உட்காந்து பாரு. நீ சிந்தியாசிங்கன்னா ஒன்று தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும்? நீ நான் சரி பண்ணது முட்டாள்தனத்தையும் இல்லை இது தப்புன்னு செஞ்ச முட்டாள்தனத்தையும் யாரால திருத்திக்க முடியும்? நான் தான் என்னை சரி பண்ணிக்க முடியும். நானே என்னை படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் என்னத்தை இன்னும் படிச்சுன்னு குப்பையை நான் சேர்த்துப்பானே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பெருக்கிற வேலை செய்யும் போது யாருன்னா கீழ்ச்சி போடுவாங்களா? அழகு பத்திர வேலையை செய்வாங்களா? இருக்கும்போது என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அதுக்கும் ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் தெரியுங்க, நான் மாஸ்டர் கேட்குறாரு. என்ன குப்பையெல்லாம் பழைய குப்பையா? ஆமாம், குப்பைனாவே பழசாங்க, புதுசு எதுன்றாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? இப்போ முடியல. எப்படின்னா இப்போதைக்கு சுத்தம் பண்ண நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. 3வது பார்க்குறாங்க குப்பை பதில் அவனும் கேட்குறான். நீனும் பதில் சொல்கிற வித்தியாசமாக இருக்குது. அது எதுக்கும் அவருக்கு தான் சூன்ய சம்பாஷணை திருமணத்தில் பேசியிருப்பான். புரியாதவனுக்கு புரியத்தே இல்லை, புரிந்தவர்களுக்கு புரியாமல் இருக்குல்ல. சத்சங்கம் அப்படிதான் இருக்கு. அது அப்படிதான் செய்யப்பட்டு இருக்குது. அண்டமூர்த்தி ஆகி நின்று ஆதி மூலம் ஆகிறேன். ஆதி மூலம் ஒன்று மற்றது யார் என்ற ஆணவம் மற்றது அதுவா நீங்க ஆகிறீங்க. நீங்க அர்ப்பணம் பண்ணிட்டே வாடின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டு உன்னையே நீ ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி நீயே ஈஸ்வரன் உணர்வு. ரம்னர் சிம்பிளா இருக்கு, ஈஸி. நான் தான் கடவுள் ஈஸியா போய் சொல்லிடலாம். அவர் அந்த அர்த்தத்தை சொல்லல. ஈஸ்வரன்னா என்னன்னு உனக்கு புரியணும். அப்படி நீ உன்னை அர்ப்பணம் பண்ணணும். புரிஞ்சவன் அவனும் ஈஸ்வரன் ஆக தயாராகவே இருக்க மாட்டாது. ஒண்ணுமே இல்லாம இருக்குது. நான் ஏன் ஒண்ணுமே இல்லாம இருக்கணும்? எனக்கு என்ன அண்ணா கூப்பிடு அப்படி அண்ணா கூப்பிடுறா. அண்ணா போய் பேர் சொல்லி சார் சொல்லி யாரா போலீஸ்கார் நீங்க இருந்தாருன்னா சார் இது மாதிரி நீங்க அண்ணாங்க என்ன சொன்னீங்கன்னா அவன் தான் டென்ஷன் ஆயிடுவான். இன்னும் ஒரு பேர் முன்னாடியே போட்டு வச்சுருக்காங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவள் தான் நீங்க இவனும் கூப்பிட மாட்டாங்க. எல்லாரும் கூப்பிடுவான் பேர் சொல்லி. அவன் போட்டு வச்சுக்கவே இருப்பான். அதுதான் வச்சிருந்தது பேர் சொல்லி கொடுத்துட்டு அவன் பேர் சொல்லி கொடுப்பான். போலீஸ்காருக்கு பேர் இருக்கும் மேல யாரும் கூப்பிட மாட்டாங்க. சார் தான் பேர் தெரியல கூட கேட்டு கூப்பிட்டு அவன் பேர் சொல்லி அவங்க வேலை செய்கிறாங்க.
தெரியுதா தருவோம் ஐடியா போலீஸ்காரருக்கு பேர் எழுதி வச்சிருப்பா, என்ன பண்ண மாட்டாங்க. இவரா ஒரு வச்சு இது இல்லை ஆதிமூலம் மாவீரன்னாக்கா நீங்களாம் நினைச்சிக்க முடியாது. ஆதிமூலம் என்னன்னு தெரிஞ்சுன்னா அந்த ரமணர் சொன்ன அந்த ஈஸ்வரனுக்கு எல்லாத்தையும் அப்புறம் செய்தார். ஈன்ற வாசலுக்கு இறங்கி எண்ணிலிருந்து போவீர்கள், காண்ற வாசல் வண்ணம் கற்ற வாழை கொட்டிலிருந்து காரணம் அறிகிறேன், நன்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லிறேன், தோன்றும் மாயை விட்டு ஜோதி வந்து தோன்றுவது அத்தனையும் மாயை. ரமணர் சொல்றது வேற, சிவவாக்கியர் சொல்றது வேற, அப்படிலாம் இல்லை. தோன்றும் மாயை அத்தனையும் மறைந்து ஜோதி வந்து தோன்றும். நீங்க நினைச்சு கூடாது அகல்ல பொறுத்தி லைட் எரி வச்சு அது வந்து இங்க தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே, எனக்கு தெரியல அப்படி இல்லை. அதை அனுபவிச்சா தெரியும். ஓ இதைத்தான் அவங்க அதை சொல்றாங்க. அனுபவிக்காத வரைக்கும் ஜோதினா என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஜோதினா என்ன? ஒரு 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 எரியுது, அதான் ஜோதி நம்ம நினைச்சுன்னு இருக்கு. சத்தியமா அது இல்லை. அது இல்லைன்னு ஒன்று நிறைய பேர் சொன்ன வந்துடும். ஏன்னா இவங்க ஜோதி சிம்பிள்லாம் போட்டு புக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நான் அதை போய் இல்லைன்னு என்ன ஆகும்? ஏன்னா நான் இப்போ அனுபவிக்கிறேன், எனக்கு அது ஜோதி என்னன்னு தெரியுது. எனக்கு ஜோதி தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு வந்து ஜோதி அப்படி தெரியல. நான் என்ன செய்யறது? நான் தப்பா அவன் தப்பா சொல்றேன். தோன்றுவதெல்லாம் மாயை, அது எல்லாமே மறைஞ்சு போய் உங்களுக்கு வேற ஒண்ணு. ஈன்ற வாசலுக்கு இறங்கி எண்ணிலிருந்து போவீர்கள். ஏன்னா ஈன்ற வாசல்னா பிறந்த இடம். அந்த வாசலுக்காகவே ஏங்கி, அதுக்காகவே வாழ்ந்து, அதுக்காகவே செத்து போறது. அந்த வாசலுக்கே இறங்கி எல்லாமே போயிருங்க, போவாதீங்க. கன்றை வாழை மொட்டிலிருந்து காரணம் அறிகிறேன். அது அங்கே மொட்டு வந்து யா ஒரு கன்றை ஒரு வாழை எடுது, வாழைக்கு இன்னொரு வாழை ஏன் வருது? அது முதிர்ச்சி அடைஞ்சு அது நிலையை உணர்ந்து போறதுக்கு. நான் பிறந்தது எதுக்குன்னா என் நிலையை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. வெறும் அதுக்கு மட்டும் வரல, வெறும் பிறப்பை மட்டும் உருவாக்கிட்டு மட்டும் போறதுக்காக வரல. எப்ப பார்த்தாலும் சதா பள்ளியை எடுத்து போறதுக்காக நான் வரல. என்னையும் புரிஞ்சு நான் யாருக்குன்னு தெரிஞ்சுன்னு போறது தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அது புரிஞ்சுக்காமே போனேன். அவங்க எல்லாம் ஏழைன்றார். யார் ஏழை? தன்னைத்தான் எழுந்து கொள்ளாத யாரும் ஏழை. துட்டு வச்சுக்கிறவங்க, பணம் வச்சுக்கிறவங்களாம் ஏழை பணக்காரர்கள் இல்லை. தன்னை தெரிந்து கொள்ளாத யாரும் ஏழைகள் தான். அந்த மாதிரி ஏழையாக இருந்தது காரணம் அறிந்து நன்ற வாசலை தெரிந்து. நல்ல வாசல் உள்ள இருக்குது. மூல நாடி தண்ணியிலே முளைத்தெழுந்து போய் அந்த வாசலை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னாரு. அந்த வாசலை முதல்ல என்ன பண்ணிடணும்? ஞான வாசல். இந்த வாசல் ஏழை வாசல். தெரியாதவர்கள் கூட அந்த வாசல் தான் வாசல். புரிந்து கொள்ள முடியுது எல்லாருமே அந்த வாசல் ஏழை வாசல். அந்த வாசலை திறந்து பார்க்கறது. அதே இங்க திரும்பவும் சொல்றாரு. நன்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லிரே, தோன்றும் மாயை விட்டொழித்து தோன்றும் மாயை. இதெல்லாம் மாயை. நிற்பது நடப்பது போல் அத்தனையும் மாயை. இந்த பில்டிங் வேற மாதிரி ஆகலாம், இந்த சிவா வேற மாதிரி தோற்ற புரியும். அப்படியே பார்த்தீங்கன்னே வந்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே வெள்ளையா வரும், அப்படியே சுருக்கமாகும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் போய் இருப்பாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு நாள் ஊடி பேசிக்கலாம். அனுமதி பாய்ச்சி போய் எல்லாம் தோற்றம் அத்தனையும் மாயை. மாயற்ற ஒரு வெளிச்சம் அல்லது ஜோதி அல்லது மாயற்ற மாயை. உண்மையான உண்மை உங்களுக்கு வெளிப்படுமே அப்படின்னு சொல்றாரு. ஒன்றுமே உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் உண்மைகள். என்னன்னா வாசல் சொல்றாரு பாருங்க. கருவாசல், ஈன்ற வாசல், உழலும் வாசல். ஏன்னா அங்க வேலை செஞ்சுனே இருக்கு, சதா ஏதோ மன்னன். உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் உண்மைகள். உழலும் வாசலை திறந்து உண்மை சேர எண்ணிலே, உழலும் வாசலை திறந்து உண்மை நீ உணர்ந்து பின் உழலும் வாசல் உண்மையிலிருந்து உண்மைதானும் ஆகிறேன். உழலும் வாசல் ரெண்டு விதமானது. மனம் அங்கேயே இருக்கிறதுனால அது உழலுது. யோனி இறைவனோட புனருத்தம் உழலுது. ரெண்டு அர்த்தம் பாட மாதிரி அவர் போட்டு இந்த வாசலை விட்டுட்டு இன்னொரு வாசலுக்கு வாடுறாரு. ஏன் சதா கீழே சிந்திச்சுட்டு மேல கொஞ்சம் வா, மேல கொஞ்சம் கீழே முரண்பட்டு கிடையாது. கீழே மேலையும் வா. எப்ப பார்த்தாலும் காலையே நடந்திருந்தா கால் வலிக்கும். காலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு, மேல வா. கை இருக்குது. மற்ற புலன்கள்லாம் எப்ப பார்த்தாலும் கீழே இருக்கிற மேலையும் மூல நாடி தண்ணியிலேயே முளைத்திருந்த கோரியை. இது நிறைய வரல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை போடுவாங்க. வேதாத்திரியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஃபேமஸான பாட்டு. மூல நாடி தண்ணியிலே முளைத்திருந்த ஜோதியை நாலு நாடி உண்மையிலே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் மாறலாம், ஆழமுண்ட கண்டல் பாதம் அண்மை பாதம். மூல நாடு தண்ணியிலே முளைத்திருந்த ஜோதியை சில பேர் கோரையை மாற்றி வச்சிருப்பாங்க. நாலு நாடி உண்மையிலே நாடியே நாடியை நானும் அடைத்து சொல்றேன். 2 நாடி 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் நீங்க ஞானம் பண்ணா போதும். இறைவனுக்கு இருந்து வருவாங்க. இறைவனுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன். 4 நாடி 2 நாழிகை 1 மணி நேரம்.
மீதி 1 நாழிகை 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஜோதி மேலேயே இருந்தீங்கன்னா, திறந்து வச்சுருந்தீங்கன்னா சாத்தியப்படுமா பாருங்க அப்படி சொல்கிறாரு. வந்தவே என்ன ஆயிடலாம், பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் வாழலாம், ஆழமுண்ட கண்டார் பாதம் கண்டார் ஆணை அம்மை ஆணை உண்மையை இருக்க வேண்டும் என்ற போது இருத்தலும் இருக்கு. நீ இருக்கணும்னு நினைக்கும் போது இருக்கக்கூடாது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்கக்கூடாது, அதே தான் கணக்கு. சினிமா டைலாக் மாதிரி தான், இங்கிருந்து எடுக்கிறது தான். இதெல்லாம் அது வேற மாதிரியாவும் இது வேற மாதிரியாவும் சொல்றாரு. இருக்க வேண்டும் என்ற போது இருத்தலா இருக்குமோ, மறிக்க வேண்டும் என்றோ மண்ணில் படைத்தனர். இந்த மண்ணில் யாரும் நம்மளாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், மறிக்கணும் தான். மறிக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? ஏன் சாக முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சில சினிமாவில் சொல்லுவோம், ஐயோ சாமியார் செத்தா சமாதி, சராசரி செத்தா சாவு, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். பேரை மாற்றி சொல்லிக்கிறீங்க, எல்லாம் ஒன்று தான். சராசரி செத்தா சாவு, சாமியார் செத்தா சமாதிக்கிறீங்க, எல்லாம் ஒன்று தான். சமாதி ஆகிட்டாரு, சிவலோக பதிவு வச்சாரு, வைகுண்ட வாசல் போனாரு, ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வச்சுக்கிறான். கத்தருக்குள் நித்திரை அடைஞ்சிக்கிறாரு, எல்லாம் செத்து போட்டாங்க, அவ்வளோதான். உண்மை என்ன? சத்து போச்சு, சத்து போச்சு, அவ்வளவுதான், செத்து போச்சு. ஏழை பேசுறாருக்காக அசிங்கமான வார்த்தையாகவும் இவரா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாரு. சிவலோக பதிவு அடைந்தார், இன்னொரு ஜீவன் பக்தன் ஆயிட்டார், இரண்டரை கலந்து போனார், ஜோதியில ஐக்கியமானார், கத்தருக்குள் நித்திரையா இருந்தார், செத்து போட்டாயா. ஆளாளுக்கு அவங்க இஷ்டம், இது எதுவும் தப்பு ரேட்டே கிடையாது. மொத்தத்தை என்ன சொல்ல வராங்கன்னா, இனி அவருக்கு நடக்க போறது இல்லை, பேச போறது இல்லை, புலன்கள் வேலை செய்ய போறது இல்லை. இதுமே போட்டு அவன் கடன் கடன் எல்லாம் கொடுத்துருந்தானே கேட்க வரமாட்டான். அப்போ நமக்கு என்ன கடன் கொடுத்து என்ன பண்ண மாட்டான், வேந்து வரமாட்டான். ஏன்னா கத்தருக்குள்ள நித்திரை எடுத்துட்டா இனி வரமாட்டான். இல்லை சிவலோக பதிவு ஆகிட்டா இனி நம்மளால வரமாட்டான், சனியை ஓஞ்சுதா அப்படின்னு நம்ம இருக்கலாம். வாங்கிட்டு இருந்தோம்னா கொடுத்துட்டு பிரச்சனை யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாது. அது பாண்டு வச்சுருந்தா அது பேசு, வாரிசுகிட்ட போய் வாங்குற மாதிரி பாண்டு நிறுத்தி வச்சிருந்தோம்னா ஆரம்பத்தில் அவர் டீல் முடிஞ்சு போச்சுக்கிங்க, அவருடைய வேலை